ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோவே. ஸோ லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன் குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு. அது என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. லைக் அம்மா வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அம்மாவை மீட் பண்ண போகிறோம். ஸோ அம்மாவை மீட் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஆனால் அம்மா இங்கே வரல, நம்ம வந்து அம்மாவை போயிட்டு மீட் பண்ண போகிறோம். ஸோ அம்மா அப்பா எல்லாரையும் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஒரு 8.5 to 9 years கழித்து நம்ம வந்து இந்தியாவுக்கு போகிறோம். அது ஏன் டிலே ஆச்சு, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் வந்து முடிஞ்ச இந்த வீடியோவில் கன்வே பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 8.5 years கழித்து போகிற சந்தோஷம் எப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ என்றைக்கு டிக்கெட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி டைமில் வந்து டிக்கெட் போட்டிருக்கேன், லைக் இப்போ நடக்கிற பிரச்சனையில் டிக்கெட் போட்டிருக்கேன். அதை பற்றி தான் நான் இப்போ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம போக போகிற ஏர்லைன்ஸ் என்ன ஏர்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுஃப்தான்ஸா. ஸோ இதை வந்து நான் புக் பண்ணும்போது எப்போ புக் பண்ணேன்னா, இன்றைக்கி புக் பண்ணலைங்க, இல்லை நேற்று புக் பண்ணலை. இதை புக் பண்ணியே வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் முதலே முடிவு பண்ணோம் ஜூன், அதாவது பசங்களுக்கு வந்துட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் லீவ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ட்ராவல் பண்ண வேண்டியது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஆனால் நம்ம லாஸ்ட் இயர் தான் கரெக்டாக வந்து இந்த வீடு க்ளோசிங், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து டைட் ஸ்கெட்யூலில் போச்சு. ஏன்னா இந்த வீடு க்ளோசிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், எல்லா பணமும் வந்து பயங்கரமாக இதுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லா பில்ஸும் அதிகமாக, இந்த கிரெடிட் கார்டு பில்லேருந்து எல்லாமே அதிகமாக இருந்ததா. ஸோ அதனால் எங்களால் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வருஷம் போனோம். அதுக்கு முந்தின வருஷம் ஏன் போகலையா, அதுக்கு முந்தின வருஷம் ஏன் போகலையா அப்படின்னு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன் எங்களுக்கு இவ்வளோ வருஷம் டிலே ஆச்சுன்ற லைக் ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோ வந்து நம்ம ஹாப்பியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு வந்து ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதமும் வந்துட்டு லீவ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கும் போது மே எண்ட்லேயே லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஜூன் ஒரு 2nd to 3rd வீக்கில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் போட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ட்ராவல் பண்ணிவிட்டு, அதே லைக் ஜூன் 2nd வீக்கில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் வந்து ஏர்லியராக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஆகஸ்ட் 2nd வீக்லாம் இல்லாமல் ஆகஸ்ட் 1st வீக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஓகே. ஆனால் நாங்கள் வந்து டிக்கெட்ஸ் போடும்போது இந்த வார்லாம் நடக்கவே இல்லைங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நாங்கள் டிக்கெட் போடுறது வந்து ஒரு 3 weeks முன்னாடியே நாங்கள் போட்டுட்டோம், லைக் இதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ டிக்கெட்ஸ் போடுறீங்களா? செக் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன ஃப்ளைட்டு சென்னை, நேராக சென்னைக்கா இல்லை வேற எங்கன்னா போயிட்டு போகிறதுக்கா? நேராக சென்னைக்கெலாம் போக முடியாது, ஏதோ ஒரு ஸ்டாப் போட்டு தான் போகணும். அது தெரியும் இருக்குல்ல. எப்படிப்பா இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம்? எதுவுமே $1000 கம்மி. அங்க டிவி ஸ்கிரீன் இருக்குமா? ஆமாம்மா, வீட்லையா? இல்ல அங்க ஃப்ளைட்லையாடா இருக்கும்டா. நான் கார்ல போறோம். ஆமாடா, காரில் பறந்து போகிற கார் இன்வென்ட் பண்ணி நம்ம அதில் போகலாம். ஓகே. ஆனால் வந்து நாங்கள் வந்து லுஃப்தான்ஸா தான் போடணும், எமிரேட்ஸ் தான் போடணும், இல்லை கத்தாரு, இல்லை எத்திஹாட் அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கல. லைக் நாங்கள் பார்த்தது கம்மி டியூரேஷன், லைக் நம்ம ட்ராவல் பண்ண வந்து வண்டி வந்து கம்மி டியூரேஷனாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 2 லைக் செக்இன் பேக்கேஜ் இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அமைஞ்சது வந்து லுஃப்தான்ஸா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கே இருந்து போட்டேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி கிறிஷ்குட்டி வர டைம் அதான் அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நாங்கள் செக் பண்ண டைம் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரேலியிலேருந்து பார்த்தோம். ரேலியிலேருந்து ஒரு டிக்கெட்டு அப்போது நான் சொல்கிறது இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 weeks முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு டிக்கெட் வந்து $1,600 இருந்துச்சு. என்னடா இது போயிட்டு வரத்துக்கு சேர்த்து தான் $1,600 இருந்துச்சு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்.
ஏன்னா வந்து நம்ம போகிறது வந்து பீக் சம்மர் டைமு. என்னதான் மார்ச் மாதம், இப்போ இன்றைக்கி என்ன தேதி 14, நான் புக் பண்ணது வந்து ஃபெப்ரவரி மாதத்துலேயே புக் பண்ணிட்டோம். ஸோ என்னதான் நம்ம அந்த டைமில் புக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அந்த பீரியட் ஃபுல்லாகவே வந்து இதுதான் ஹாலிடேஸ் டைம் தான். சரி ஓகே, $600. நான் ஒரே ஒருத்திக்கு $600. சரி, $1600 அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் 4 பேர். அதே மாதிரி சரி ஓகே, இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். சாமியை யார் பார்த்துக்க போகிறா என்ன, அதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். சரி ஓகே, $1600. அட போங்கடா, $1600 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, எத்திஹாட் பார்த்தோம், எமிரேட்ஸ் பார்த்தோம், ஏர் ஃப்ரான்ஸ் பார்த்தோம், எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரி, வாஷிங்டன் டிசியில் இருந்து பார்த்தா 1200 and something. சரி, ஒரு ஆளுக்கு $350 கிட்ட வந்து கம்மியாச்சுன்னா அப்போ நமக்கு யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து ஒரு வாஷிங்டன் டிசி ஒரு 4 மணி நேரம். இத்தனைக்கும் நாங்கள் இங்கேருந்து ரேலே போயிட்டு ரேலியிலேருந்து வாஷிங்டன் போனாலுமே எங்களுக்கு வந்து அங்கே நிற்க தான் செய்யணும். லைக் அங்கே வந்து லேஓவர் தான் இருக்கும். ஆனால் நம்மளே போயிட்டு 4 மணி நேரம் போனோம்னா நமக்கு வாஷிங்டன் டிசி வந்துடும். நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஒரு $350 ஒரு டிக்கெட்டுனா 4 பேருக்கு, யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சரி ஓகே வாஷிங்டன் டிசிலேயே போய் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட சதீஷ் ட்ராவல் பண்ணலை. நாங்கள் இந்தியா போகிறதுல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்? எப்போ போறோம்? இப்போவே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எங்க உங்கள் அழுகிற மூஞ்ச காமிங்க. நான் இப்போ தான் சொன்னேன், சதீஷ்க்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிட்டு பேசுவாங்க. வாட் சதீஷ், 2 months வெக்கேஷனா அப்படின்னு. அதாவது வெக்கேஷன் நாங்கள், ஆனாலும் ஜாலியாக இருக்க போகிறது. ஆனால் இப்போ அழ ஆரம்பிச்சுன்னா எப்போ நிறுத்தோன்னு எனக்கே தெரியாது. எஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி சதீஷ் வந்து ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கண்டிஷன் லைக் இப்போ இருக்க இது நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதுலலாம் ரிஸ்க் எடுத்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவரால் ட்ராவல் பண்ண முடியாது, எங்கள் ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்னொன்று வந்து அவர் என்ன சொன்னார், நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. லைக் அவருக்கு அந்தளவுக்கு இது இல்லை, ஸோ நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் அதனால் அவர் வரலை. ஸோ நாங்கள் மட்டும்தான் போகிறோம், நான், கிறிஷ், அனிஷ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லைக் எனக்கு வந்து இன்லாஸ் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ அதனால் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் வந்து யாரை பார்க்க போகிறேன், எனக்கு ஸோ வந்தாங்கன்னா அம்மா இங்கே பார்த்துட்டு போகிறேன், ஸோ ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் அந்த வார்த்தை சொன்னார். சரி, அதுக்கப்புறம் எங்களால் கம்பல் பண்ண முடியல. ஸோ நான், கிறிஷ், அனிஷ் மட்டும்தான் கிளம்புறோம். ஸோ கிளம்புறது ஒரு 8.5 to 9 years, 9 வருஷம் கழித்து நம்ம கிளம்புறதே. நாங்கள் இப்போ அந்த டைம்லேயே 9 வருஷம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8னா அந்த டைமில் கிளம்பும்போதே, நாங்கள் புக் பண்ணும்போது 8னா அந்த 9 வருஷம் ஆகிடும். 9 வருஷம் கிளம்புறதே வந்துட்டு பெரிய விஷயம். அதுலேயே கொஞ்சம் ஒரு பயம். இதில் வந்துட்டு லைக் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. எனக்கு எக்ஸைட்டடாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த வார்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ உடனே வந்துட்டு ஊர்லேருந்து அம்மா கிட்டேருந்து கால், வேணாண்டி வராதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பயந்தாங்க. ஆக்சுவலி ஃப்ளைட் டிக்கெட் போடும்போதே நான் சொன்னேன் போட போகிறேன், நான் அப்போவே வந்து லைக் இப்போ இருக்க லைக் நிறைய பேருக்கு இதுவாகுது, லைக் பார்த்துக்கோங்க, வந்துட்டு திரும்பி நீங்கள் ரிட்டர்ன் ஆக முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கேன், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு பெரிய கதை. ஸோ அதனால சொன்னதுனால நாங்கள் ரொம்ப யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இல்லை நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இல்லைம்மா இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 9 வருஷம் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டூ மச், நாங்கள் வரோம், என்னால் முடியாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் தானே இந்த பிரச்சனை. இது வந்தோடனே திருப்பி அங்கேருந்து அம்மா வந்துட்டு வானாண்டி இப்போ போய் வராதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது. நாங்கள் வந்து தெரியாமல் லுஃப்தான்ஸால தான் போட்டோம். எங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வரும்லாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஹாப்பியாகவே போட்டிருப்போம். நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ போட்டோம்னா 1250. ஸோ அந்த ரேஞ்சுக்கு போட்டோம் ஒரு டிக்கெட்டு. இங்கேருந்து போய் சென்னைக்கு, அதாவது வாஷிங்டன்ஸ் டு சென்னை,
வாஷிங்டன் டு ஃப்ராங்க்ஃபர்ட் டு சென்னை, வரும்போது திருப்பி ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மியூனிக், அதுக்கப்புறம் தான் வாஷிங்டன். ஸோ இதுதான் எங்களுடைய ஃப்ளைட் டியூரேஷன், அதெல்லாம் நான் வந்து ஃப்யூச்சர் விலாக்ஸில் வந்து சொல்கிறேன். எல்லாமே நம்ம இப்போவே சொல்லிட்டோம்னா அப்புறம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அது பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃப்யூச்சர் விலாக்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் கிளம்புறோமா. ஸோ யூரோப் வழியாக கிளம்புறதுனால எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வராது, கேன்சல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். ஸோ சான்வியை வந்து யார் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். சதீஷ் இங்கே இருக்கிறதுனால அவர் தான் பார்த்துக்க போகிறார். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லைக் டரமில் ஒரு தங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குறாங்களா. எங்கள் வீட்டுக்கு கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒரு க்ரூமர் ப்ளஸ் பெட் கேர்டேக்கர் இருக்கார். ஆனால் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு. அவர் வந்து $60 பர் நைட் சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் ஓகே. ஒரு வேளை சதீஷ் வரதா இருந்தால் நாங்கள் மேபி அவங்கக்கிட்ட விட்டுருப்போம். ஏன்னா நம்ம கம்யூனிட்டினால இவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது அப்படின்றதுனால. லைக் நிறைய பேர் இருக்காங்க ஹோம் பேஸ்டு பண்ணுறாங்க, இல்லைனா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடிக்கடி பார்த்துக்கிற மாதிரி இருந்திருப்போம். ஸோ லைக் அது ஒன்றும் இது இல்லைன்னா நம்ம வந்து சான்வியை கூட்டிக்கிட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்கான இதுவான்னு தெரியல. ஏன்னா அவள் 6 months ஆக போகுது. ஸோ அது தெரியல. சரி அவள் வரல, சதீஷ் தான் இருக்கார்ல, ஸோ அவள் வரல. நம்ம இது சொன்னோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் தான் அலவுடு. எப்போவுமே லுஃப்தான்ஸா ஒரு லக்கேஜ் தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் எவ்வளோ 3 பேர், நான் கிருஷனீஷ் 3 பேருக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1250. அது எல்லாமே போடுங்க 250 ப்ளஸ் கொஞ்சம் அதை நான் கால்குலேட் பண்ணேன், நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். 1250 3500 3750. 3750 நாங்கள் வரோம் பார்த்தீங்களா, வரத்துக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நாங்கள் போட்டுட்டோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் வந்து $100. ஸோ கிருஷிக்கு $100, எனக்கு $100, அனிஷ்க்கு $100. ஸோ $300. ஸோ இந்த ஹோல் டோட்டல் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் $4000 ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ஆப்ஷன்ஸ் இல்லை நமக்கு. 4000 லைக் ஏன்னா வரும்போது நமக்கு இதுவும் வேணும்ல, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கட்டும். ஏன்னா அம்மா ஊர்லேருந்து எவ்வளோ பார்சல் அனுப்பிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இப்போ பார்சல் ரெஸ்ட்ரிக்ட் வர நிறைய டாரிஃப் அது இதுன்னு போட்டுட்டு ரொம்ப ஒரே படுத்தல் தான் இருக்குது. ஸோ நமக்கு பொட்டி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு அந்த இது இருக்குல்ல, நமக்கு கிடைக்கிற சான்ஸை ஒரு $100 நம்ம ஊர் பணத்துக்கு வந்து 9000 ரூபாயில் நம்ம வந்துட்டு ஒரு 25 kg எடுத்துகிட்டு வரணும்னா எதுக்கு அதை போய் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போட்டுட்டோம். நாங்கள் 3 பேரும் ஒரு போட்டி போட்டுட்டோம். ஸோ மொத்தம் இப்போ $4000 நாங்கள் வந்துட்டு டிக்கெட்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய ட்ராவல். இது நம்மளுடைய இந்தியன் பைசாக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ வந்து மார்ச் 13 எடுக்கிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே வந்துடும். ஸோ எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,69,993. ஸோ 3,70,000 வச்சுப்போம் ரவுண்டாக ஒரு ஃபியூ இதுக்கு தான். ஸோ இதுதான் இன்றைக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ 3,70,000 பா இந்தியன் ருபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் தெரியுது அதனுடைய பக்குன்னு. ஆனால் ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த டைம் நான் போடும்போது எல்லாருமே இப்போ பேசுனீங்கன்னா எல்லாருமே இதான் சீப்புன்றாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய இது நான் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து லுஃப்தான்ஸால் நம்ம இதனால எனக்கு தெரியல, லுஃப்தான்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃப்ளைட்டு இது வந்து கேன்சல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எதிஹாட் கேன்சல் ஆகுது, எமிரேட்ஸ் கேன்சல் ஆகுது, அப்புறம் வந்து லைக் யூரோப் வழியாக போகிறதுலாம் மட்டும்தான் போகுது, ஏர் ஃப்ரான்ஸ் போகுது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்றைக்கும் March 12th அண்ட் March 13th எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து பைலட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போல இருக்குது, அதுக்காக வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே பாதி இது போதா குறைக்கி இந்த குண்டு அது இதுன்றதுனால நிறைய பேருக்கு வந்து லைக் அந்த UAE வழியாக போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து போகிறதுனால இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ரேலே போட்டிருக்கேன், ரேலேலேருந்து சென்னை போட்டிருக்கேன். சென்னை போட்டுட்டு இங்கே பாருங்களேன் ஜூன் போட்டிருக்கேன். சும்மா ஜூன் வந்துட்டு நம்ம 2nd வீக்கு கிளம்புறோம், ஓகேவா. நான் எக்ஸாக்டாக இது போடல, சும்மா போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு ரிட்டர்ன் டேட் வந்துட்டு ஆகஸ்ட் போடுவோம், ஆகஸ்ட்டு 4th போடுவோம். ஓகே, போட்டுட்டு
இங்கே ஃபைன் ஃப்ளைட்ஸ் போட்டிருக்குன்னா ஓகே இது ஃபைன் பண்ணுது. ஜஸ்ட் கிவ் மீ ஃபியூ மினிட்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுக்கு சொல்கிறேன் நல்லா இருங்க. இது வந்து ஒன் வே ஒருத்தருக்கான டிக்கெட்டுங்க ரேலேலேருந்து. சரிடா நீ தான் வாஷிங்டன் போட்டியே, ஏன் நீ ரேலே டிக்கெட் செக் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதை காமிக்கிறேன். ஒன் வே $969. அதுவும் அந்த தேதிக்கான இதுதான். பக்கத்துலலாம் 1000க்கு மேலே போகுது. சரி 970 ஓகே, நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். சும்மா இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்களேன், எக்கனாமினே வச்சுப்போங்க. ஓகே எக்கனாமி, ஏன்னா நாங்கள் எக்கனாமி தான் போட்டோம், வச்சுப்போம்ல அதுதான் போடுவோம். ஸோ பிஸ்னஸ் அளவுக்குலாம் நம்ம இன்னும் இதுவாகல. வரும்போது 850. ஸோ ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணுங்களேன். 970 + 850. இந்த ஆர்டியூன்றது ரேலே இது ஏர்போர்ட்டு. நான் இந்த ரேலே ஏர்போர்ட்டை வந்து மாற்றிட்டு வாஷிங்டன்னு போடுறேன். நீங்களே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் லுஃப்தான்ஸாவில். அதே மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ் இப்போ வந்து யூஏஇயில் இருக்க ஃப்ளைட்ஸ் எல்லாம் சீப்பராக காமிச்சிதுன்னா தயவுசெய்து வாங்கிடாதீங்க. உங்களால் எமர்ஜென்சி நான் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். நான் வந்து போட்டுட்டேன், இன்னொன்று இவ்வளோ வருஷம் கழித்து எல்லோரும் போயிட்டு வருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து எனக்கு ரத்த கண்ணீரே வரும். என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு. அந்தளவுக்கு இதுவாகிட்டு இப்போவும் வந்து போடலன்னா, அதனால தான் நாங்கள் புக் பண்ணோம். எல்லாருமே சொன்னாங்க. சரி ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாஷிங்டனில் அதே தேதிக்கு நோ ஃப்ளைட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு தான் இருக்குங்க பாருங்கள். நோ ஃப்ளைட், சாரி, நோ ரிசர்ச், நோ டேட்டா. ஏன் வாஷிங்டனில் இருந்து எல்லா ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ரிசர்ச் பண்ணேன். ஏன் அந்த மாதிரி லைக் லுஃப்தான்ஸாவால் வந்து லைக் இப்போ வந்து நம்ம வாஷிங்டன் டிசியிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் சென்னை வந்து எந்த ஃப்ளைட்ஸும் அவைலபிள் இல்லை அப்படின்றத பார்த்தீங்க, நீங்களே நான் காமிச்சதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிராஃபிக்னால வந்து நாங்கள் இந்த வாரில் வரதுனால ஏர் டிராஃபிக்ஸை வந்து இது பண்ணணுன்றதுனால நாங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறோம் லீவ் போட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஓகே நம்ம தான் சேஃபு, நம்ம லுஃப்தான்ஸால தானே நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அதுவும் கேன்சல் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் நான் வந்துட்டு ஆர்டியூலேருந்தே போட்டிருக்கலாம். அப்போ வந்து நான் போடும்போது 1250, இங்கே 1000, ஒரு $400 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலி ஒருத்தருக்கு $400 இவ்வளோ பேருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 3 பேருக்கும் சேர்த்து $1200 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. அதுவே ஒரு டிக்கெட் மாதிரி. லைக் அங்கேக்கும் இங்கேக்கும் ஒருத்தருக்கு $400, வாஷிங்டனுக்கும் இங்கே ரேலிக்கும் $400 யோசிச்சு பாருங்க. இன்னொரு 1200, அதுவே ஒரு டிக்கெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே யோசித்தோம். ஸோ நாங்கள் இவ்வளோ சொதப்போன்னு யோசிக்கல. ஸோ பார்ப்போம். இங்கே ஏர் ஃப்ரான்ஸ் எல்லாமே இருந்துச்சு அந்த டைமில். வந்து ஏர் ஃப்ரான்ஸும் எக்ஸ்பென்சிவ். இங்கேருந்து என்னென்ன ஃப்ளைட் கிளம்புதுன்னு நான் சொல்கிறேங்க. ஏர் ஃப்ரான்ஸு நான் ரேலியிலேருந்து ஏர் ஃப்ரான்ஸ் கிளம்புது, லுஃப்தான்ஸா கிளம்புது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா வந்து போன வாட்டிக்கு வரும்போது அம்மா வந்து ரேலியில் தான் இறங்குனாங்க. ஸோ நாங்கள் லைக் லுஃப்தான்ஸால தான் இறங்குனாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்திஹாட் ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன். வேறு என்னென்ன ஏர்லைன்ஸ் ஆர்டியூலேருந்து அதாவது ரேலியிலேருந்து போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லை ஃப்ளைட்ஸ் ஜோர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் போகிறது இப்போதைக்கு நான் போகிறேன்னு நானே நம்பிக்கிட்டு இருக்கிறது வாஷிங்டனில் இருந்து போகிறது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து ஜூன் மாதம் வந்தேன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சென்னையில் வந்து மீட் பண்ணலாம். லைக் நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ட்ராவல் பிளான்ஸ் சென்னையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவில் காமிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எந்த பிளானுமே இல்லை, ஒன்றுமே போடலைங்க. சரி ஓகே. ஸோ இதுதான் இப்போதைக்கு. அதான் வடிவில் சொன்ன மாதிரி நோ ட்ராவல் பிளான்ஸு. உங்களுக்கு எதனா ஒரு பிளேசஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக கிட்ட வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் நமக்கு 2 மாதம் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்னும் 2 மாதம் இருக்குது. ஸோ அம்மா கிட்ட நான் சொன்னேன், ஸோ 8 வருஷத்தில் நாங்கள் ஏன் ட்ராவல் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணக்கூடாதுலாம் இல்லைங்க, ட்ராவல் பண்ணணும்னு ஆசை நிறைய டைமில் இருந்தது. யாருக்கு தாங்க ட்ராவல் பண்ண பிடிக்காது? அதுவும் நம்ம ஊருக்கு வரோன்னா நம்ம சாப்பாடு எங்கேயாவது சமைச்சு சாப்பிடுவாங்களே, நம்ம ஊர் சாப்பாடு ஜாலியாக சாப்பிட்லாம். அது யாருக்கு தான் பிடிக்காது? ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதோ நான் வாண்டடாக ட்ராவல் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. யாருக்குமே வாண்டடாக
யாருக்கு தான் போகக்கூடாதுன்னு ஆசை இருக்கும், லைக் போக வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நாங்களும் ஆசைப்பட்டோம். ஃபஸ்ட்டு டைம் 2017 ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தவங்க. 2017 ட்ரிப்புனா அது ஒரு பெரிய கதை, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 18 இருந்தோமா 19 இருந்தோமா 20 யாரும் வந்த உடனே போக மாட்டாங்க. 2018 19 திருப்பி உடனே ட்ரிப்பு போக மாட்டாங்க, எவ்வளோ செலவாகும்ல. ஸோ அதனால் 2020 பார்த்தா கோவிடும் வந்துச்சு. அதனால் அது கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் நம்ம அம்மாவும் இங்கே கூப்பிட்டுட்டோம். அம்மா வந்துட்டாங்க. ஸோ அதனால் 2020 ட்ராவல் பண்ண முடியல, ஏன்னா அம்மாவே இங்கே லாக்டவுனில் இருந்தாங்க. ஸோ 2021 ட்ராவல் பண்ண முடியல. அந்த நடுவில் அம்மா ஊருக்கு போன உடனே நாங்கள் திருப்பி வந்து டிக்கெட் நாங்கள் ட்ரை பண்ணி போட்டுட்டு கேன்சல் பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ட்ராவல் பண்ண சுச்சுவேஷனே இல்லை. அங்கே வந்து அம்மா வந்து வரவே வேணாம்னு சொல்லிட்டாங்க, அப்பாவும் வரவே வராதிங்க, என்ன பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னனால நாங்கள் போகவே இல்லை. அப்புறம் ஐ திங்க் 2021 22 எப்போ கேன்சல் பண்ண ஞாபகம் இல்லை. அப்புறம் 2022 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்தோம், லைக் அந்த இடத்துல இருந்து இங்கே ரேலேக்கு வந்தோம், நியூ ஜெர்சிலேருந்து ரேலே வந்தோம். ஸோ நமக்கு அதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 23 வந்து நம்ம ரேலியில் புது வீடு வாங்கினோம் வேக் ஃபாரஸ்ட்டில். ஸோ அங்கே நம்ம போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் 23 அங்கே தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் போன வருஷம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது, அதுக்கு முந்தின வருஷமும் பண்ணியிருக்க வேண்டியது, கொஞ்சம் ஒரு பெரிய ரீசன்ஸ் இருந்தது. அது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதனால அப்படியே தள்ளி போயிட்டு போன வருஷம் நம்ம இங்கே மூவ் ஆனனால நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல. இதுதான் மெயின் ரீசன். யாருக்கு தான் ட்ராவல் பண்ண பிடிக்காது, அதுவும் யாருக்கு தான் நம்ம ஊருக்கு போக பிடிக்காது? கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட இந்த நிமிஷம் கூட சதீஷ்க்கும் வரணுன்ற ஆசைங்க. ஆனால் நிறைய ரீசன் இருக்குது. சும்மாவே நம்மளால் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர முடியாது. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து எக்கச்சக்கமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய வந்து வீடியோவில் கன்வே கூட பண்ண முடியாது. ஒரு வேளை நீங்கள் எங்களை நேரில் மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா எழுதி கேளுங்க. என்னால் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயம் கேட்குறீங்க. என்னால் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு லைக் ஓப்பனாக பதிலும் சொல்ல முடியல. ஓரளவுக்கு மேலாக்க இருக்கிறதுக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஸோ நிறைய லைக் என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு தான் என்னால் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறீங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் வந்து கேளுங்க, என்ன நீங்கள் நிறைய சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ் இந்தியா வராததுக்கு ரீசன் எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய எங்களால் நிஜமாக வீடியோவில் கன்வே பண்ண முடியல. நிறைய அனுபவிச்சிருக்கோம் நாங்கள்லாம் லைஃப்பில். அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா கேளுங்க. சரி, ஓகேங்க. ஸோ நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஊருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், யார் இருக்காங்க பார்க்கறது அப்படின்ற அதான் ரீசனு. லைக் நிறைய ஆதங்கத்தெல்லாம் சொல்கிறதுலாம் கஷ்டம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹாப்பியாக சொல்கிறோம், நம்ம ஹாப்பி நோட்லேயே இருப்போம். ஸோ நம்ம வந்து லைக் யூடியூப்பில் நிறைய சோகமான திங்ஸ்லாம் ஓரளவுக்கு தான் ஷேர் பண்ண முடியும். நிறையா ரொம்ப டீப் பர்சனல் ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ரீசனு. சரி, ஓகே. ஸோ நம்ம இதெல்லாம் ஒதுக்கிடும். ஓகே, நம்ம சென்னை வரப்போகிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய பிளான்ஸு. அதை தவிர ஒரு பிளானும் இல்லை. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அ மந்த் ஆகிடுச்சு. நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இல்லை போயிட்டு வந்துட்டு சொல்லுங்கள். நான் அதான் சொன்னேன், அது எப்படிங்க போயிட்டு வந்துட்டு சொல்கிறது? நான் ரகசியமாக சொன்னேன்னா இவ்வளோ வருஷம் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அது எப்படி நான் போயிட்டு வந்துட்டு சொல்வேன்? இல்லை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு. அம்மாவே இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா, கிட்ட வரும்போது சொல்லியேண்டி அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், இல்லைம்மா, லைக் எனக்காக தெரியாதவங்க நிறைய பேர் எனக்காக வந்து லவ் சப்போர்ட்டை எனக்காக வேண்டிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்லுவேன்னு சண்டை போட்டு நான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்தியா வரோம், நம்ம எல்லாரையும் மீட் பண்ணுறோம். இங்கே கீழே கறக்கு முறக்குன்னு சவுண்டு. எங்கே போயிட்டாவ? எங்கே போனா? கவுச்சு இது பண்ணது வெளில வா. கம் அவுட் சான்வி குட்டி. இந்த அம்மாவை வந்துட்டு கோவமாக நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வெளில வர மாட்டா. நம்ம வேற இதில் வந்து பாசமாக தான் கூப்பிடணும்.
அப்போ தான் மேடம் வெளில வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ கோமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளை விட்டுட்டு போகிறது தாங்க. ஏன்னா இவ்வளோ 24 மணி நேரமும் என்னை பார்த்துட்ருக்கான். நான் அதே மாதிரி நான் ஜாப் போகலையான்னு கேட்டிங்க, இப்போதைக்கு நான் போகலைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம வந்து வர பிளான் இருக்குன்ட்டு. அதே மாதிரி போயிட்டு நடுவில் பிரேக் எடுக்க முடியாது, அதனால் போயிட்டு வந்துட்டு ப்ராப்பராக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதனால் இப்போதைக்கு போகலை, ட்ரிப்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இவளை யார் பார்த்துக்க போகிறாங்கன்னா சதீஷ் தான் பார்த்துக்க போகிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஊரில் வந்துட்டு லைக் நான் கிளம்பும்போது எவ்வளோ மந்த்ஸ் ஆகுது, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல். இப்போ மார்ச்ல இது 6 மாதம். ஏப்ரல் 7, 8, 9, ஏப்ரல், மே, ஜூன் 8 மாதம் இருப்பான். ஸோ 8 மந்த்ஸ்லாம் ஓகே தான். இந்த ஊர்லலாம் குட்டி பப்பியெல்லாம் கூட தனியாக விட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வந்து சமாளிச்சுப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. எஸ் அட்லாஸ்ட் இதுதான் ஒரு குட் நியூஸ். இதுதான் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து சென்னை வரோம். ஸோ நல்லபடியாக வந்து அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய vlogs எடுக்கிறோம், நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து ஒரே ஒரு இதுதான், சென்னை வரும் அப்படின்றது தான். ஆனால் அதை வந்துட்டு என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியாது. புட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நாள் முழுக்க, வளான்னு. இது என்னுடைய ஓட்டவாயி, ஸோ யாராலையும் தடுக்க முடியாது. அதேமாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பேசுகிறது வந்து வராது எனக்கு கொஞ்சம். லைக் அது வந்து ஏதோ நம்ம ஒன்றும் மூவி அண்ட் சீரீஸ் பண்ணல, நம்மளுடைய ரியல் லைஃப் தான் இது. ஸோ அது எனக்கு கஷ்டம். நார்மலாக வர்றது தான் எனக்கு வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நல்ல டீட்டெயில்டோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். எந்த வீசா, என்ன ஏது, எங்களுடைய இவ்வளோ வருஷம் ஜேர்னி, அதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய் பாய்.